Hi friends, I am Dr. Manimegalai, working as Assistant Professor in Department of Commerce CS, Ayanada Janayammal College, Sivagasi. Through this video, I will explain the principles of sound lending. The previous video, I will explain what do you mean by loans and advances. Through this video, I will explain what are the principles followed by the bank while providing loan to borrowers. Okay, first of all, I will explain what is the meaning of lending. Okay, so lending of fund is the main business of a bank. The major portion of a bank fund is employed by way of lending. பேங்க்கோட முக்கியமான ஃபங்க்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் கிராண்டிங் லோன்ஸ். ஸோ பை வே ஆஃப் லோன் த பேங்க் இயர்ன்ஸ் இன்கம். ஓகே, ஸோ மேஜர் போர்ஷன் கஸ்டமரோட டெபாசிட்டில் ஒரு மேஜர் போர்ஷனை வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக லெண்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன் கொடுக்கும்போது பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம்மாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ எந்த பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்குக்கு பேர் தான் லெண்டிங் பேங்கர். ஸோ லெண்டிங் பேங்கர் இஸ் நத்திங் பட் த பேங்கர் who lends the funds to borrowers, which may be for the purpose of developing trade, commerce, education, whatever may be. Okay, so the bank which provides loans to borrower is called lending banker. Okay, principles of bank lending or sound lending. Okay, so before granting loan, the banker must follow specific rules. Okay, so that's are come under the category of principles of bank lending or sound lending. Okay, so first one is liquidity. Okay, so liquidity is the major principle of sound lending because பேங்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா they have the responsibility, they have the liability to repay the deposit amount at the customer demanded time. ஓகே, ஸோ கஸ்டமர் கேட்கும்போது பேங்க்கர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ திருப்பி கொடுக்கணும். அதுக்காக வந்து பேங்க்கர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையுமே வந்து ரிசர்வாக கெப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ பேங்க் கொடுக்கக்கூடிய லோன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக திருப்பி லோன் அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம லோன் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் இன்கம்மாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி இஸ் த major function. So liquidity means easily convertible into cash. அப்போ நம்ம லோன் கொடுத்துருக்கிறது ஷார்ட் டேர்மாக இருக்கும்போது நம்ம கஸ்டமர் கேட்கும்போது அந்த லோனை மட்டும் திருப்பி வாங்கிக்க முடியும். ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி. சேஃப்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். ஓகேவா? ஸோ பேங்க்கருக்கு வந்து ஒரு ஷூரிட்டி இருக்கணும், ஒரு சேஃப்டி இருக்கணும். அவங்க கொடுத்த லோன் வந்து திருப்பி பாரோயர்கிட்டருந்து வாங்கக்கூடிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் வந்து பேங்க்கர் வந்து லோன் கொடுக்கணும். ஸோ அதனால தான் பேங்க் லோன் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டிஸ் அசட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டியாக வாங்கிக்கிட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேங்க்கர் வந்து வாங்கக்கூடிய செக்யூரிட்டிஸும் நம்ம கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கு ஆப்டாக இருக்கணும். தென் அதுவும் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ சேஃப்டி இஸ் த அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, then before granting loan, the bank must analyze the borrower's financial capacity. அவங்க borrower கெப்பாசிட்டியை வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, அவங்க இது வரைக்கும் ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணணும். ஏற்கனவே வேறு ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்களா, அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல் எப்படி இருந்தது, எப்படி ரீபே பண்ணியிருக்காங்கங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பேங்க்கர் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்ம பேங்க்கரோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒர்க்கே ரெண்டு ஒர்க்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் கிராண்டிங் சச் டெபாசிட் டு லோன் டு பாரோயர். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டு மூலமாக அவங்க வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் லோன். அப்போ அவங்க ப்ரொவைட் பண்ணுற லோன்லேருந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுற மாதிரியான லோன்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஸ்டெடி ரிட்டர்ன்ஸுக்கு வந்து இருக்கிற மாதிரி லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்.
த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா சேஞ்சஸ், ஒரே லைனில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரிக்கு நம்ம வந்து லோன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து இப்போது கார் லோன் மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் திருப்பி ரீபேமெண்ட் வாங்க முடியாமல் கூட போயிடலாம். அதே இது இப்போ வந்து பேங்க் வந்து எஜுகேஷன் லோன், கார் லோன், ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் கொடுக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் அதிகமான லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ரிசீவ் பண்ணிக்க முடியும், ரீபேமெண்ட்டும் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ டைவர்சிஃபிகேஷனும் நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணும்போது இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா பர்பஸ். ஸோ பேங்கர் வந்து கொடுக்கக்கூடிய லோன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. தென் இப்போ காமர்ஸ் அண்ட் ட்ரேடுக்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது லோன் அமௌண்ட் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகும். ப்ரொடக்டிவ் பர்பஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணது திருப்பி வந்து நமக்கு கிடைக்கும், ரீபேமெண்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய லோன் பர்பஸும் ப்ரொடக்டிவ் பர்பஸாக இருக்கிறதுக்கு நம்ம பேங்கர் லோன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ரீபேமெண்ட் வந்து அக்யூரேட்டாக ஈஸியாக நமக்கு கிடைக்கும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சேஃப்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே செக்யூரிட்டி அதே தான். So for the purpose of safety for amount given by the bank must accept certain properties as security. நம்ம வந்து லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோன் பிஃபோர் கிராண்டிங் லோன் அந்த லோன் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஏதாவது ஒரு அசட்டை வந்து செக்யூரிட்டியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேங்கர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் வந்து மூவபிள் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். சரியா? கொடுத்துக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ லோன் அமௌண்ட் 50,000 அப்படின்னா செக்யூரிட்டி 30,000 மட்டும் அசப்ட் பண்ண முடியாது. ஸோ எபோவ் த லோன் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கிற செக்யூரிட்டிஸ் வேல்யூவை தான் பேங்க் வந்து அசப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் சப்போஸ் அந்த பாரோயர் வந்து ரீபேமெண்ட் பண்ணலை, லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த செக்யூரிட்டியிலேருந்து அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க வந்து திருப்பி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் பேங்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வந்து செக்யூரிட்டிஸாக வந்து அசப்ட் பண்ணிக்கிறாங்க. The next one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட்டிங் பொட்டென்ஷியலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்கனைசேஷன்ஸுக்கு, புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரன் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கு நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்லேருந்து எப்படியாவது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகம். ஸோ அப்போ வந்து பேங்கர் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசலை அனலைஸ் பண்ணும்போது பாசிபிலிட்டி ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸுக்கு நிறைய இன்கம் கெயின் பண்ணுற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரப்போசலுக்கு பேங்க் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ப்ரப்போசலில் வந்து ஹை பொட்டென்ஷியல் ஃபார் ஜென்ரேட்டிங் இன்கம் இருக்கும்போது பேங்கர்ஸ் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் லோன். பேங்க் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் கொடுக்குறாங்க. டேர்ம் அப்படிங்கும்போது டியூரேஷன், ரீபேமெண்ட் ஷெட்யூல் ஆஃப் த லோனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், மீடியம் டேர்ம் லோனாக இருக்கலாம், லாங் டேர்ம் லோனாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லாங் டேர்ம் லோன் கொடுக்கும்போது நம்ம லிக்விடிட்டி பொசிஷன் வந்து பேங்க்கோடது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ பேங்கர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆனால் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது இன்கமும் ஜென்ரேட் ஆக முடியும், ரீபேமெண்ட் பண்ணவும் முடியும், லோன் அமௌண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான க்ரைட்டீரியன்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பேங்கர் வந்து அவங்களோட இன்கத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க. பேங்க்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பப்ளிக் செக்டர்ஸ்லேயே தான் பேங்க்ஸ் வந்து அதிகமாக ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேங்கர்ஸ் என்ன பண்ணணும்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு மெயின் பிளேயர் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி. அவங்க மூலமாகவும் இந்தியாவோட ஜிடிபி வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பேங்கர் ப்ரொவைட் பண்ணுற லோன் வந்து நாட் ஓன்லி பர்சனல் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஜுகேஷன் லோன் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து படிப்பாங்க. ஸோ அப்போ எஜுகேஷன் ஆஃப் த கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவோட கண்ட்ரிஸோட டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸுக்கும் அந்த லோன் அமௌண்ட்டை வந்து கன்சிடர் லோன் கொடுக்கும்போது அது வந்து கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ ஹோம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோம் லோன் கொடுக்கும்போது நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து வீடு கட்டுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அது மூலமாக எல்லாத்துக்கும் வீடு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பேங்க் வந்து அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவை விட்டுட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பிரின்சிபிள்ஸ் followed by the bank before granting loans. Okay, so next video we will see. Okay, thank you.